உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். எல்லாம் வல்ல இறையருளும் குருவருளும் துணை நிற்க அவன் அருளால் அவன்தால் வணங்கி அருமையான ஒரு ஆலயத்திலே அற்புதமான ஒரு நிகழ்விலே அருமையாக ஒரு குழந்தை படக்கூடிய அந்த நோய் விடுப்புக்கு தங்களால் ஆன உதவியை செய்து வரக்கூடிய அரிமா சங்கத்தை சார்ந்த அன்பர்களை நான் மனமாற வணங்குகிறேன். அதுபோல இந்த ஐயப்ப சேவா சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள், தலைவர், துணைத் தலைவர், பொருளாளர், செயலாளர், நிர்வாக குழு உறுப்பினர்கள் அனைவரையும் வணங்குகிறேன். என்னை இந்த தமிழ்ச்சங்கத்தில் வந்து பேசுமாறு அழைத்த எங்களது போற்றுதலுக்குரிய ஆடிட்டர் ஐயா அவர்களுக்கும், திருப்பூரை எனக்கு தொடர்புபடுத்தியதே திருவையாறு தான். திருவையாற்றிலே கடந்த ஆடி மாத அமாவாசை என்று திருப்பூரிலிருந்து ஏராளமான அன்பர்கள் திருவையாற்றிலே யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைந்த நாவுக்கரசருடைய கைலை காட்சி திருவிழாவோடு நலம் என்ற ஒரு அமைப்பின் சார்பாக நலமாக பலரை அழைத்து வந்த அன்பர் கோபாலகிருஷ்ணன் அவர் உள்ளிட்ட அத்தனை பேரும் அங்கு வந்த பொழுது தஞ்சை பெரிய கோயிலிலே வார வழிபாட்டு மன்றம் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அவ்வளவு பெரிய கோயிலில் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு 0 வால்ட் பல்பு தான் எரியும். அந்த நிலையில் இருந்த காலத்தில் கூட அந்த கோயிலை காப்பாற்றிய ஆன்மீக பெருமக்கள் பலர் இருக்கிறார்கள். அந்த அமைப்பை சார்ந்த ஒரு பெரியவர், திருப்பூரில் இருந்து பல பெரியவர்கள் வருகிறார்கள். ஏன், எதற்கு வருகிறோம் என்பது அந்த மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. சற்று நீங்க போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்ன உடனே அன்று திருவையாற்றிலே அன்பரோடு சேர்ந்து பெரியவர்களோடு சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 70க்கும் மேற்பட்ட அன்பர்கள் அங்கு வந்த பொழுது உளமுருகி நின்று அவர்களுக்கு வந்த நோக்கத்தை எடுத்து உரைத்து அதிலிருந்து தொடர்பு பட்டு இப்பொழுது 2வது 3வது நிகழ்ச்சியாக திருப்பூரோடு நான் தொடர்பு பட்டு கொண்டிருக்கிறேன். இந்த நிகழ்விலே இந்த ஆலயத்தோடு நான் தொடர்பு பட்டவன், ஐயப்பன் ஆலயத்தோடு தொடர்பு பட்டவன். கிட்டத்தட்ட 58 முறை சபரிமலைக்கு இன்னும் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறேன். என் மகளையும் அழைத்து சென்றேன், இப்பொழுது என் பேரனையும் அழைத்து சென்று கொண்டிருக்கிறேன். ஆகவே அந்த வகையில் ஒரு 30 வருடத்திற்கு முன்பு ஐயா ஆடிட்ட ஐயா, இந்த கோடைக்காலம் இந்த மழைக்காலம் வந்துடுச்சுன்னா என்னால் பேச முடியாது, வீசிங் ப்ராப்ளம் வந்துடும். ஆசிரியர் பணியில் இப்படி ஒரு நிலை வந்துடுச்சேன்னு நான் கஷ்டப்பட்ட பொழுது ஒரு அன்பர், அவர் ஒரு அந்தனர், புரட்சிகரமான ஒரு அந்தனர். அவர் வாயா ஐயப்பன் கோயிலுக்கு ஒன்று அழைச்சிட்டு போகிறேன், அதுலேருந்து சரியாக போய்டுன்னார். சரின்னு சொல்லி கார்த்திகை மாதத்தில் எனக்கு மாலையை போட்டு குளிர்ந்த நீரில் என்னை குளிக்க வச்சு அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி அன்று தொடங்கி வைத்து அந்த பயணம் தொடர்கிறது. என்னை பிடித்திருந்த அந்த ஈசனோங்கிறது ஓடி போயிடுச்சு. அந்த உடல் பயிற்சியும் மனப்பயிற்சியும் விரத பயிற்சியையும் எங்கள் குடும்பத்தையே கட்டி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மாத காலம் விரதத்தோடு வாழக்கூடிய ஒரு நட்பு முறை, ஒரு ஒழுங்குமுறை, ஒரு விரத முறை என்று இந்த ஐயப்பன் வழிபாட்டினால் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த திருக்கோயிலிலே
ஒரு குழந்தை அதனுடைய எதிர்கால நன்மைக்காக நாம் செய்யக்கூடிய இந்த பணியில் அந்த ஐயப்பன் தான் என்னை கொண்டாந்து இந்த இடத்துல உட்கார வச்சு செல்வ கணபதி கொடுன்னு சொல்லியிருக்காரோ என்ற நிலையில் நாம் மகிழ்ந்து அந்த குழந்தை வளமோடு நலமோடு நிச்சயமாக வாழ்வார் என்று அந்த நம்பிக்கை அடிப்படையில் இந்த பொழிவை தொடர்கிறோம். திருப்பூர் தமிழ்ச்சங்கம் என்று ஒரு மாபெரும் சேவையை செய்து கொண்டிருக்கிறது. இந்த சேவையை உலக அரங்கிற்கு அன்பர் பக்கத்தில் இருந்து அவற்றையெல்லாம் பதிவு செய்து யூடியூப் மூலமாக உலகத்திற்கே கொண்டு சேர்த்து கொண்டு வருகிறார். இன்னைக்கு அப்படி ஒரு வசதியான காலம் இருக்கிறது. எங்களை போல பேச்சாளர்களுக்கு இது ஒரு பெரிய கரை மாதிரி. கண்டதையும் பேசிட்டு போக முடியாது இல்லையா, ஏதாவது உளறிட்டும் போக முடியாது அல்லவா. முறையாக சொன்னால்தான் அது எல்லா இடங்களிலும் பதிவாகும். அந்த முறை என்பது எங்கும் தெரியும். இன்றைய தினம் திருப்புகழ் தேன் என்ற தலைப்பிலே உரையாற்ற இருக்கிறேன். திருப்புகழ் என்று சொன்ன உடனேயே அதனை பாடிய அருணகிரிநாதர் உங்களுடைய மனதிலே நிழலாடுவதோடு 1364 திருப்புகழ் பாடல்கள் இன்னைக்கு கரையா அரிச்சது போக காணா போனது போக அருணகிரிநாதர் பாடியது 16,000 திருப்புகழ். 16,000. அந்த 16,000 இன்று கிடைத்திருப்பது 1364. அதுல ஒரு 5-6 திருப்புகழாவது ஒருவருக்கு தெரிந்துவிட்டால் இந்த உலகையே வலம் வரலாம். உலகையே வலம் வரலாம். அந்த திருப்புகழை மட்டும் அவ்வளவு எளிதில் உள்ள வாங்கவும் முடியாது, மேடையில் சொல்லவும் முடியாது, அந்த சந்தத்தை பிரிக்கவும் முடியாது. இதையெல்லாம் பிரித்து சொற்பொழிவு மூலமாக உலகம் முழுவதும் பரப்பியவர் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவர்கள். அவர் இல்லை என்று சொன்னால் இந்த மாதிரி செல்வ கணபதி எல்லாம் திருப்புகழை தொட்டே பார்க்க முடியாது. அவருக்கு முன்னால் ஒருவர் இருந்தார், தணிகை மணி செங்கல்வராய பிள்ளை என்று ஒருவர். அன்றாடம் 10 திருப்புகழை மனப்பாடம் பண்ண பிறகுதான் அவர் உணவு உண்பார். தணிகை மணி செங்கல்வராய பிள்ளை என்று திருப்புகழை பதிப்பித்து கொடுத்தவர், நூல் வடிவில் பதிப்பித்து கொடுத்தவர் வடக்குப்பட்டு தணிகை மணி செங்கல்வராய பிள்ளை சுப்பிரமணிய பிள்ளை என்ற பெரியவர்கள். இந்த திருப்புகழை இசையோடு பாடுவதற்கு சொல்லிக் கொடுத்தவர் காஞ்சிபுரத்தை சார்ந்த நைனா பிள்ளை என்ற ஒரு பெரியவர். மதுரை சோமு பிள்ளை சித்தூர் சுப்பிரமணிய பிள்ளையினுடைய ஆசிரியர். காஞ்சிபுரத்தினுடைய நைனா பிள்ளை. காஞ்சிபுரம் நைனா பிள்ளைனா இசை உலகில் ஐயா உங்களுக்கு தான், இசை உலகில் அவர் இருக்கிற தெருவு பக்கம் கூட ஒருவர் நடந்து செல்வதற்கு அச்சப்படக்கூடிய அளவுக்கு வாழ்ந்த ஒரு குருநாதர். சித்தூர் சுப்பிரமணிய பிள்ளையை உருவாக்கியவர். மதுரை சோமசுந்தரம் பிள்ளையை மதுரை சோமு மருதமலை மாமணியே அந்த பாடலை பாடினார்ல சினிமாவில், அவரை உருவாக்கியவர். திருவிழிமேலை கல்யாண சுந்தரம் பிள்ளை, அவர் யாருன்னு கேட்டா ஹைகோர்ட் ஜட்ஜா இருந்தார் ரவிராஜ பாண்டியன், அவருடைய தந்தையார். திருவிழிமேலை சுப்பிரமணிய பிள்ளையை உருவாக்கியவர். முத்துக்கள் எல்லாம் திருவிழிமேலை சுப்பிரமணிய பிள்ளைக்கு, திருவிழிமேலை கல்யாண சுந்தரம் பிள்ளைக்கு திருவிழிமேலை தியாகராஜர் என்று பெயர். அவ்வளவு சாகித்யம் படைத்தவர் காஞ்சிபுரம் நைனா பிள்ளை. அவருக்கு அவரோடு சேர்ந்து வாழ்ந்தவர் ஒரு சமயக்காரர், ஒரு சமையல்காரர். மைசூர் சமஸ்தானத்திலே சமையல் தொழில் செய்து கொண்டிருந்த உங்க ஊருக்காரர், உங்க ஊருக்கு பக்கத்து ஊருக்காரர். அவர் பெயர் அர்த்தநாரி. அவர் பெயர் அர்த்தநாரி. அர்த்தநாரின்னு பேர் வச்சாலே அது எங்க உங்க மண்டலத்துக்கு சொந்தம். அர்த்தநாரி
அந்த அர்த்தநாரி மைசூர் சமஸ்தானத்திலே சமையல்காரர். அந்த சமயக்காரர் தொழில் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது உடல்ல ஒரு குஷ்ட நோய் மாதிரி வெள்ளை வெள்ளையா வர ஆரம்பிச்சது. இனி சமய தொழில் பார்க்க கூடாதுன்னு அவரே வெளியில வந்துட்டார். வெளியில வந்து மதுரை இதுல பழனியில போய் அங்கே தங்கி பழனியினுடைய அபிஷேக பாலையும் சந்தனத்தையும் விபூதியையும் வாங்கி உட்கொண்டு பூசிக்கொண்டு வந்தவர். அவருக்கு அந்த நோய் நீங்கியது. இது நடந்தது 1964க்கு முன்பு, 64க்கு முன்பு, நம்ம காலத்தில் தான் நீங்கியது. அப்ப அந்த கோயில்ல ஒரு அம்மா திருப்புகழ் பாடிக்கிட்டே போறா. அந்த திருப்புகழை கேட்ட உடனே உட்கார்ந்து இருந்த அர்த்தநாரிக்கு இவ்வளவு அழகான ஒரு திருப்புகழ் பாட்டு இருக்கு, இந்த விபூதிக்கும் பஞ்சாமிர்தத்துக்குமே இவ்வளவு ஆற்றல் இருக்கும் பொழுது பழனியினுடைய திருப்புகழுக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்குமோ என்று நினைத்து அந்த அம்மா வீட்டு வாசல்ல போய் நின்று அம்மான்னார். அந்த அம்மா என்ன நினைச்சாங்க, ஏதோ பிச்சை கேட்க வந்திருக்காருன்னு நினைச்சாங்க. என்னப்பா சாப்பாடு வேணுமான்னு கேட்டாங்க. இல்லம்மா, எனக்கு வாழ்க்கை வேணுமான்னார். என்னையான்னு கேட்டாங்க. கோயில்ல நீங்க அந்த சுற்றுல ஒரு திருப்புகழ் பாடிட்டு வந்தீங்களே, அந்த திருப்புகழை எனக்கு கத்துக் கொடுங்கம்மான்னு கேட்டார். நீ யாருன்னு கேட்டார். என் பேர் அர்த்தநாரி, மைசூர் சமஸ்தானத்தில் சமயக்காரராக இருந்தனா, பழனியில வந்து இந்த விபூதியும் பஞ்சாமிரதத்தையும் சாப்பிட்டு எனக்கு உடல் நல்லா ஆயிடுச்சு, என் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த பாட்டை எனக்கு கத்துக் கொடுங்கன்னு கேட்டார். அந்த அம்மா உடனே எழுதி கொடுத்ததோடு இல்லாம, தம்பி இன்னையிலிருந்து நீ இப்படி பாடு அப்படின்னு பாடுற முறையும் அவருக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்ப கேட்டார், அம்மா இந்த ஒரு பாட்டு தான் இருக்கா, இன்னும் ஏராளமான பாட்டு இருக்கான்னு கேட்டாங்க. நிறைய இருக்குப்பா, எனக்கு ஒரு 50-60 திருப்புகழ் தெரியுமான்னாங்க. சாதாரண ஒரு அம்மா. உங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு கேட்டார். ஒரு 10 திருப்புகழை கற்றுக் கொடுத்தாங்க. அதை பாராயணம் பண்ணிட்டு அப்படியே தல யாத்திரை பண்ணிட்டு போனார். திருவண்ணாமலைக்கு போனார். திருவண்ணாமலையில போனா அங்க ரமண மகரிஷி இருக்கார். ரமண மகரிஷியை பார்த்த உடனே இவருக்கு பழனி முருகன் மாதிரியே அந்த ரமண மகரிஷி இவருக்கு காட்சி தருகிறார். சாஷ்டாங்கமா காலில் விழுறார். விழுந்து, ஐயா நீதான் தண்டபாணி, நீதான் பழனி முருகன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருப்புகழை கட 10 திருப்புகழ் பாடினார் பாருங்க. அதை ஒப்பிக்கிறார். ரமண மகரிஷி பார்த்தார். அப்பா உன் பேர் என்னன்னு கேட்டார். அர்த்தநாரின்னார். அது நேத்தி வரையில உனக்கு அர்த்தநாரி, இந்த நிமிஷம் வரையில உன் பேர் அர்த்தநாரி, இந்த நிமிஷத்திலிருந்து உன் பெயர் சச்சிதானந்தம், உன் பெயர் சச்சிதானந்தம். ஐயா இது உலகத்துக்கு போகணும் அந்த இந்த மாதிரி வரலாறுகள். சச்சிதானந்தம்னு பேரு. நீ இருக்க வேண்டிய இடம் திருவண்ணாமலை அல்ல, இங்கு ஏராளமான பேர் இருக்கிறார்கள். நீ இருக்க வேண்டிய இடம் வேலூருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய வள்ளிமலை. அங்க போ, அங்க போய் நீ தவம் பண்ணு, அங்க போய் திருப்புகழை பாராயணம் பண்ணுன்னு சொல்லி திருப்புகழை பாராயணம் பண்ண சொல்லி ரமண மகரிஷி அனுப்பி வைத்தார்.